அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதன்குமார், பிஎஸ் மதன்குமார் அகாடமியிலிருந்து. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, +1 அக்கௌண்டன்சியோட ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். ஏ டைப், பி டைப் ரெண்டுக்குமே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஏ டைப் ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி ஏ டைப்பில், செகண்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி, தேர்ட் ஆப்ஷன் டி, ஃபோர்த் ஆப்ஷன் ஏ, ஃபிஃப்த் ஆப்ஷன் சி, சிக்ஸ்த் ஆப்ஷன் சி, செவன்த் ஆப்ஷன் பி, எயித் ஆப்ஷன் சி, நைன்த் ஆப்ஷன் ஏ, 10th ஆப்ஷன் ஏ, 11th ஆப்ஷன் டி, 12th ஆப்ஷன் பி, 13 ஆப்ஷன் ஏ, 14 ஆப்ஷன் பி, 15 ஆப்ஷன் டி, 16 ஆப்ஷன் டி, 17 ஆப்ஷன் டி, 18 ஆப்ஷன் டி, 19 ஆப்ஷன் ஏ, 20 வந்து ஆப்ஷன் சி. இப்போ பி டைப் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் ஏ, செகண்ட் ஆப்ஷன் டி, தேர்ட் ஆப்ஷன் ஏ, ஃபோர்த் ஆப்ஷன் டி, ஃபிஃப்த் ஆப்ஷன் ஏ, சிக்ஸ்த் ஆப்ஷன் டி, செவன்த் ஆப்ஷன் ஏ, எயித் ஆப்ஷன் டி, நைன்த் ஆப்ஷன் ஏ, 10th ஆப்ஷன் டி, 11th ஆப்ஷன் பி, 12th ஆப்ஷன் டி, 13 ஆப்ஷன் சி, 14 ஆப்ஷன் பி, 15 ஆப்ஷன் சி, 16 ஆப்ஷன் சி, 17 ஆப்ஷன் டி, 18 ஆப்ஷன் சி, 19 ஆப்ஷன் ஏ, 20 ஆப்ஷன் டி. கம்பல்சரி 2 மார்க். 30th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, the following formula is used to compute annuity factor ன்னு கொடுத்துருக்காங்க. இது ஃபார்முலா தான் பார்த்துக்கோங்க. இந்த ஃபார்முலா எழுதினீங்கன்னா உங்களுக்கு மார்க் உண்டு. annuity factor வந்து I ப்ராக்கெட்டில் 1 + I பவர் n, கீழே 1 + I பவர் n -1. அதில் ஐங்கிறது இன்ட்ரெஸ்ட் ரேட், n வந்து எஸ்டிமேட்டட் லைஃப் ஆஃப் அசட் இன் த நம்பர் ஆஃப் இயர்ஸ். இது எழுதினீங்களா உங்களுக்கு 2 மார்க் வந்துடும். இது வந்து கம்பல்சரி கொஸ்டின் 3 மார்க்கில். 40th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மீனிங் ஃபஸ்ட்டு எழுதணும். டெபிட் which cannot be recovered or irrecoverable debts are called